Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம ரொம்பவே சிம்பிளா 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய பல தளிக்கலு இது எப்படி பண்ணலாம்னு தாங்க பார்க்க போறோம். இது பாத்தீங்க அப்படினா கொழுக்கட்டை மாவுல நம்ம பாயாசம் ரெசிபி மாதிரி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான டிஷ். இது சட்டை நம்ம பண்ணி முடிச்சிடலாம். டேஸ்ட் வைஸ் பாத்தீங்க அப்படினா அவ்ளோ நல்லா இருக்கும். நம்ம வெல்லம் பயன்படுத்தி பண்ணியிருக்கோம் அப்படிங்கறனால குழந்தைகளுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இது ஈவினிங் ஸ்நாக்காவும் நீங்க குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இல்ல அப்படினா பிரேக்ஃபாஸ்டாவும் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். சரி வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்துர்க்கேன். இது நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 கப் போல தண்ணியும் சேர்த்து இத நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். இதுல தூசி அழுக்கு எல்லாமே இருக்கும். நம்ம இந்த மாதிரி கரைச்சி எடுக்கும்போது வடிகட்டி சேர்த்துடலாம். சோ அதுக்காக தான் நம்ம கரைச்சி எடுக்க கூடியது. இதுல பாகு பதம் அந்த மாதிரி நம்ம செக் பண்ண வேண்டாம். நல்லா இந்த மாதிரி சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு பாத்தீங்க அப்படினா நல்லா கரைஞ்சிருச்சு. இனிமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத கம்ப்ளீட்டா ஆற விட்டுருங்க. இந்த டைம்ல ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு கொதி வரணும். அதாவது கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டேஜ் வரணும். அதுக்கு அப்புறமா நம்ம இதுல அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவை இந்த மாதிரி தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா சேர்த்து நம்ம பண்ணும்போது அந்த கொழுக்கட்டை மாவு நல்ல சாஃப்ட்டா நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரேஷியோ அப்படினு பாத்தீங்க அப்படினா 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதுவே 2 கப் அரிசி மாவு சேர்க்கறீங்க அப்படினா 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சோ இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இத கம்ப்ளீட்டா ஆற விட்டுறலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல நல்லா ஆற விட்டுருங்க. இது ஆறிட்டு இருக்கட்டும். இது கொஞ்சம் கைப்புறுக்குற சூடு வரைக்கும் நம்ம ஆற விட்டுட்டோம் அப்படினா ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்புறம் நம்ம பண்றதுக்கு. இப்போ இன்னொரு கடாய் எடுத்துட்டு இதுல சரியா 1/2 லிட்டர் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுல தண்ணி தேவைப்பட்டா நீங்க எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் போல தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி. இந்த ஜவ்வரிசி பாத்தீங்க அப்படினா மாவு ஜவ்வரிசி தான் நம்ம சேர்க்கணும். இந்த மாவு ஜவ்வரிசி போட்டு பண்ணும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இன் கேஸ் உங்ககிட்ட இல்ல அப்படினா நைலான் ஜவ்வரிசி இருக்குல்ல அது கூட நீங்க ஒரு 1/4 கப் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இது நல்லா குக் ஆகி வரணும். இப்போ ஓரளவுக்கு கொதிக்கிற ஸ்டேஜ் ஆயிருச்சு. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. சூப்பரா நமக்கு இது நல்லா வெந்து வரும். உங்ககிட்ட பசும்பால் இல்ல பசும்பால்ல உங்களுக்கு பண்றது பிடிக்காது அப்படிங்கிற பட்சத்துல தேங்காய் பால் பயன்படுத்தி கூட நீங்க இந்த பாயாசம் பண்ணலாம். இப்போ மாவு நமக்கு கொஞ்சம் நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி இடியாப்ப மாவுக்கு மாவு எந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துப்பீங்களோ அந்த மாதிரி கை வச்சு நல்லா இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்பதான் மாவு நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பிசையும் போது கையில ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படினா கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணிட்டு நீங்க நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்ட்டா உங்களுக்கு மாவு கிடைக்கும். இப்போ இதுல கொஞ்சம் போர்ஷன் இந்த மாதிரி மாவு எடுத்துட்டு இது இந்த மாதிரி நம்ம ஒரு கவுண்டர் டாப்லயோ இல்ல சப்பாத்தி கட்டையில போட்டு நல்லா இந்த மாதிரி நீளமா தேய்ச்சி எடுத்தீங்க அப்படினா நல்ல இந்த மாதிரி நூல் நூலா நமக்கு கிடைக்கும். பார்க்கிறதுக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிக்கல அப்படினா நீங்க சின்ன சின்னதா பால்ஸா கூட உருட்டி போட்டுக்கலாம். இது ட்ரெடிஷனலா பண்ணும்போது இந்த ஒரு மெத்தட்ல பண்றாங்க. சோ அதுக்காக தான் நம்ம பண்ணியிருக்க கூடியது. இதுல இது பண்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்படினா முறுக்கு மோல்ட் இருக்குல்ல நம்ம முறுக்கு பிழியக்கூடிய மோல்டு அதுல நீங்க மாவு ஃபுல்லா டிப் பண்ணிட்டு ஈஸியா நீங்க பிழிஞ்சு எடுத்துட்டு சூப்பரா கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது ஒரே சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது இன்னொரு மெத்தட். சோ அந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி மாவு எடுத்து நம்ம லேசா கை வச்சு உள்ளங்கை வச்சு இந்த மாதிரி அழுத்தி கொடுத்தோம் அப்படினா நமக்கு ரொம்ப சூப்பரா வருது பாருங்க. இதுல எக்ஸ்ட்ராவா நம்ம நெய்யோ எதுமே ஆட் பண்ண வேண்டாம். ரொம்ப சூப்பரா நமக்கு பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். இப்போ இரண்டாவதா பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் மாவுல இந்த மாதிரி சின்ன சின்னதா உருண்டைகளா நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இதுவும் பார்க்க பாத்தீங்க அப்படினா ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டைகளுமே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதா. உங்களுக்கு எந்த ஒரு டிசைன் தேவைப்படுதோ நீங்க அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நான் முடிச்சிட்டேன் பாருங்க. இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இதுல இந்த மாதிரி கொஞ்சம் போர்ஷன் மாவு மட்டும் நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். இது எதுக்காக அப்படினா
நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து கரைச்சி எடுக்கணும். ஒரு பவுலில் இந்த மாவையும் போட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணியும் சேர்த்து இதை நல்லா வந்து நம்ம கரைச்சி எடுத்து மாற்றி வச்சுக்கணும். இது வந்து நம்ம பாயாசம் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் பாயாசத்தை நல்லா திக்காக்குறதுக்காக நம்மளுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். இன்கேஸ் இந்த மாவு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக அரிசி மாவு வர மாவு இருக்குல்ல, அது எடுத்து கொஞ்சமாக தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இது வந்து வந்துடும். இப்போ இதை மாற்றி வச்சுருங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஜவ்வரிசி போட்டோம்ல, அது கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. சூப்பராக வெந்து வந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 5 போல் ஏலக்காவை நல்லா தட்டிட்டு நம்ம வந்து அதை போட்டுக்கலாம். இது கூட நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது எதுக்காக அப்படின்னா பால் வந்து கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் நல்லா திக்காக வற்றி வந்துருச்சு. ஸோ அதனால் இப்போது இந்த பால் நம்ம கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மாவு, அது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எல்லாத்தையுமே உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம இனிமேல் கிளறக்கூடாது. அப்படியே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ணிக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இந்த மாதிரி நல்லா கொதித்து அது வெந்து வரணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த கொழுக்கட்டைகள் எல்லாமே கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இனிமேல் நம்ம கிளறும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா இது உடப்படாது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆல்ரெடி கரைச்சி எடுத்து வச்சுருந்தோம்ல அரிசி மாவு, அந்த மிக்ஸை அப்படியே இதுக்குள்ளே ஊற்றிடுங்க. இது ஊற்றுனதுமே ரொம்ப போட்டு கிளற வேண்டாம். லேசாக வந்து ஓரத்தில் மட்டும் நம்ம வந்து கிளறி கொடுத்தோம் அப்படின்னா இது கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் நல்லா திக்காகி வந்துடும். இந்த மாதிரி லேசாக இந்த மாதிரி மட்டும் கிளறி கொடுங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன அப்படின்னா நம்ம பண்ணியிருக்கக்கூடிய இந்த மாவு வந்து உடப்படாது. நூடுல்ஸ் மாதிரி நம்மளுக்கு அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப போட்டு கிளறிட்டீங்க அப்படின்னா அது உடப்படும். ஸோ அதுக்காக தான். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்தோம்ல வெல்லம், அதை வடிகட்டிட்டு நம்ம இதுக்குள்ளே அப்படியே சேர்த்துடலாம். சேர்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக தான் நம்ம வந்து வெல்லம் சேர்க்கணும். நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொதிக்கிற டைமில் வெல்லம் சேர்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து தெரிஞ்சு போக பார்க்கும். ஸோ இந்த மாதிரி வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் லேசாக வந்து கொதிக்க விடுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நம்மளுக்கு வந்து சூப்பரான பழத்தளிக்கலு அப்படிங்கிற ஒரு பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ஒரு முறையாவது வீட்டில் ட்ரை பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுட்டு நம்ம ஒரு சின்ன கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து கொஞ்சம் கரைஞ்சதும் இதில் வந்து நம்ம தேவைப்பட்ட நட்ஸ் எது வேணால் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக பாதாம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா முந்திரி, திராட்சை எல்லாம் போட்டு நல்லா வந்து வறுத்தெடுத்துட்டு ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம டைரெக்டாக அந்த பாயசத்துக்குள்ளே போட்டுடலாம். இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் முக்கியமாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி உப்பி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.